மாவீரர் நாளுக்கு முன்னர் துயிரும் இல்லங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அனுரவிடம் கோரிக்கை. ரணில் அரசின் சட்டத்திற்கு முரணான செயல்பாடு அம்பலம். தமிழரசு கட்சிக்கு முக்கியஸ்தர்கள் தெரிவு. நாம் அனுர அரசாங்கத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. CVK சிவஞானம் சுட்டிக்காட்டு. ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை. அனுர தரப்பின் முக்கிய அறிவிப்பு. நாளை பதவியேற்கும் புதிய அமைச்சரவை. அனுர மற்றும் விஜிதவிற்கு பலமான அமைச்சுக்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை நாளைய தினம் பதவியேற்க உள்ளது. நாளை முற்பகல் 10 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் புதிய அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் உள்ளடங்கலாக தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை 50 பேரை கொண்டதாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் புதிய அரசாங்கத்தின் பிரதமராக மீண்டும் ஹரணி அமரசூரிய பதவியேற்க உள்ளதாகவும் விஜித கேரத்திற்கு ஒரு பலமான அமைச்சு பதவியை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சுக்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கீழ் வைத்திருக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்களை மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய வாக்குறுதிகள் உண்மையெனில் மாவீரர் நாளுக்கு முன்னதாக மாவீரர் துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என யாழ் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பொன்சுதன் தெரிவித்துள்ளார். வடமராட்சி பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், போரினால் தமது பிள்ளைகளை பறிகொடுத்த தாய்மார்கள் கூட உங்களது வாக்குறுதிகளை நம்பி வரலாற்றில் என்றுமில்லாதவாறு தங்களுக்கு வாக்களித்துள்ளார். இது தாங்கள் வழங்கிய நம்பிக்கையின் அடிப்படையிலாகும். எனவே அந்த வாக்குறுதிகள் உண்மையெனில் நாங்கள் முதற்கட்டமாக யுத்தத்தில் மரணித்தவர்களை அடக்கம் செய்த இடங்களில் இருந்து உடனடியாக வெளியேறி நல்லெண்ணத்தை காண்பிக்க வேண்டும். அத்துடன் உண்மையான நல்லிணக்கம் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு தமிழ் அல்லது முஸ்லிம் ஒருவரை நாட்டின் பிரதமராக நியமிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை 27ஆம் நாள் தமிழர் தாயகமெங்கும் மாவீரர் நாள் உணர்வெழுச்சியுடன் அனுஷ்டிக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் கட்சியின் நாடாளுமன்ற கொறடாவாக சத்தியலிங்கமும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். தமிழரசு கட்சியின் உயர்மட்ட கூட்டம் வவுனியாவில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் இன்று இடம்பெற்ற பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் இடம்பெற்றது. இதில் பல கருத்து ரீதியான வேறுபாடுகளை கடந்து எல்லோரது விருப்பங்களுடனும் மன்னார் வவுனியா ஆகிய இடங்களின் இடைவெளியை கருத்தில் கொண்டும் இம்மாவட்டங்களில் இடம்பெறும் ஆக்கிரமிப்புகளை கவனத்தில் கொண்டும் வவுனியா மாவட்டத்தை சேர்ந்த வைத்தியர் சத்தியலிங்கத்திற்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எல்லோரையும் அரவணைத்து 2001ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு இருந்ததோ அதேபோல் அனைவரையும் அரவணைத்து செல்ல நாம் தயாராக இருக்கின்றோம். எமது தேர்தல் பிரசார கூட்டங்களில் கூட மக்களிடம் நான் இதனை தெரியப்படுத்தியிருந்தேன். ஆகவே நாங்கள் ஒன்றாக பலமாக இணைந்து பயணிக்க வேண்டிய தேவை உணர்ந்திருக்கின்றோம். தமிழரசு கட்சியின் தெரிவு செய்யப்பட்ட தலைவராகிய நான் நீதிமன்ற வழக்கில் இருப்பதால் அது நீக்கப்பட்ட பின் செயற்படுவேன். இதற்கான காலம் கனிந்து கொண்டிருப்பதாக நான் உணர்கின்றேன். எமது கட்சியின் பேச்சாளரை 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து முதலாவது அமர்வு நிறைவடைந்த பின் தீர்மானிப்பதாக முடிவெடுத்துள்ளோம். 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இருந்து ஒரே ஒருவரே தெரிவு செய்யப்படுவார். அத்துடன் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒற்றுமையாக பயணிப்பதுடன் ஏனையவர்களை அரவணைத்து செல்ல முடிவெடுத்துள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் அனுமதியின்றி சட்டத்திற்கு முரணான வகையில் நுகர்வோர் விவகார சபைக்கு விசாரணை பிரிவின் தலைவர் ஒருவரை நியமித்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை பிரிவின் தலைவர் நீக்கப்பட்டு குறித்த பிரிவு கலைக்கப்பட்டுள்ளது. ஒருவரை நியமிப்பதற்கு நிதியமைச்சு மற்றும் முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தின் அனுமதி பெறப்பட வேண்டும். ஆனால் அவற்றின் அனுமதி பெறப்படாமலேயே குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு நியமிக்கப்பட்ட ஊடக அதிகாரியும் தற்போதைய தலைவரால் நீக்கப்பட்டுள்ளார். நியமனம் தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபையின் தற்போதைய தலைவர் முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்திடம் கேட்டபோது இந்த நியமனத்திற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது. முன்னாள் வர்த்தக அமைச்சர் தன்னிச்சையாக இந்த நியமனத்தை வழங்கியுள்ளமை இதன் மூலம் தெரியவந்துள்ளது.
அமைச்சகங்கள், திணைக்களங்கள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் என்பன ஒருங்கிணைந்த நிதிக்கு வெளியே வைத்திருக்கும் நிதியின் விவரங்களை திரைசேரி கோரியுள்ளது. அமைச்சு செயலாளர்கள், விசேட செலவின பிரிவுகளின் தலைவர்கள், திணைக்கள தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், கூட்டு தாபனங்கள், பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்களின் தலைவர்களுக்கு சுற்றறிக்கையின் மூலம் திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன இந்த விவரங்களை கோரியுள்ளார். அத்துடன் ஒருங்கிணைந்த நிதிக்கு புறம்பாக எந்த ஒரு பொது நிதியையும் குறித்த நிறுவனங்கள் வைத்திருக்க முடியாது என்று அவர் அந்த சுற்றறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு பொது நிறுவனங்களின் கீழ் கணிசமான எண்ணிக்கையிலான சட்டப்பூர்வ மற்றும் சட்டப்பூர்வமற்ற நிதிகள் இருப்பதாக தெரியவந்ததை அடுத்து இந்த பணிப்புரை வந்துள்ளது. தற்போதுள்ள சட்டப்பூர்வமற்ற நிதிகள் செயல்பாடுகளை தொடர அவசியமானதாக கருதப்பட்டால் சம்பந்தப்பட்ட அமைச்சக செயலர் அத்தகைய நிதியை தொடர்வதற்கான காரணங்கள் மற்றும் நியாயங்களை திரைசேரியின் செயலாளருக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் திரைசேரியின் செயலாளர் தெரிவித்துள்ளார். நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிரானவர்கள் அல்லது எதிர்ப்பானவர்கள் அல்லர் என இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவரும் வடக்கு மாகாண சபையின் அவைத் தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தமது அலுவலகத்தில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசு கட்சி இருந்தபோது நாங்கள் 6 ஆசனங்களை பெற்றிருந்தோம். ஆனால் இப்போது தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட்டு 8 ஆசனங்களை, அதுவும் பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பெற்றிருக்கின்றது. நாங்கள் கேட்பது எங்கள் இனத்துவ அடையாளத்தை எங்களது தாயகத்தில் பேணிக் கொண்டு எங்களுடைய கருமங்களை நாங்களே நிர்வகிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை தான் நாங்கள் கோரி நிற்கின்றோம். இந்த விடயத்தை உங்களுக்கு சமர்ப்பித்து ஏற்கனவே மாகாண சபை விடயத்தை நீங்கள் மீளாய்வு செய்தது போல எங்களுடைய இந்த கோரிக்கைகளையும் மீளாய்வு செய்து தீர்வுகளை வழங்க வேண்டும். இப்போது உங்களுக்கு இருக்கின்ற ஆட்சி பலம், ஆதரவு பலம், மக்கள் பலம் என எல்லா பலத்தையும் பயன்படுத்தி கொண்டு மக்கள் ஆணையை பெற்ற நீங்கள் உங்கள் கொள்கையை மீளாய்வு செய்து தமிழ் மக்களையும் அணைத்து செல்லக்கூடியதான பயணம் அமைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஊழல் குற்றங்கள் தொடர்பில் தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் புதிய சட்டங்கள் தயாரிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நல்லாட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய என்ற புதிய அரசமைப்பு வரைப்பை அனுர அரசு மீள கொண்டுவரப் போவதாகவும், தான் நாடாளுமன்றத்தில் இல்லாத நிலையில் அந்த செயல்பாட்டை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கையாள்வார் என்றும் சுமந்திரன் தெரிவித்திருந்த நிலையில் அந்த வரைப்பை நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தமது கட்சி அலுவலகத்தில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் தெரிவித்ததாவது, தேசியம் சார்ந்த அரசியலுக்கும் கொள்கை சார்ந்த தமிழ் மக்களுடைய இருப்பு சார்ந்த விடயங்களுக்கும் எதிர்காலம் மிகவும் சவாலுக்குரிய ஒன்றாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இதில் வரப்போகின்ற 5 வருடங்களில் மிக முக்கியமானது 1வது வருடம்தான். தேர்தல் முடிவுக்கு பிற்பாடு கூட JVPயின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தங்களது கட்சிக்கு வடக்கில் ஆசனங்கள் கிடைத்துள்ளன எனவும் இனவாதத்தை மக்கள் நிராகரித்துள்ளனர் எனவும் கூறியுள்ளார். அந்த கருத்தியலே தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள் மிக தெளிவாக அம்பலமாக்கியுள்ளன. மேலும் புதிய அரசமைப்பு வரைவுக்கு எதிராக அதை நாங்கள் தடுத்து இது எமது மக்களின் இணைப்புக்கு முரணானது என்ற பலமான செய்தியை கொடுப்பதனூடாக அவர்கள் சரியான ஒரு வரைவை தயாரிப்பதற்கும் அவர்களது செயற்பாடுகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் தான் எங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கப் போகின்றோம்.